30வது நாள் நினைவு பலியில் அவரது ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் மேலும் குடும்பத்தில் மரித்த லிபாரிஸ் விக்டரின் இசபெல்லா ரூபஸ் க்ரூஸ் ஆண்ட்ரூ க்ரூஸ் லியோன் மார்த்தால் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் இளைப்பாற்றிற்காக வேண்டிக் கொள்வோம். திரு ஜோசப் ஜெகன் சில்வியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் பக்தியிலும் படிப்பிலும் வளரவும் இறை ஆசி வேண்டியும் திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. திரு முடியப்பன் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக இத்திருப்பலியை நாம் வேண்டிக் கொள்வோம். குரு சமால் மாணிக்கம் சிலுவை மாணிக்கம் அற்புதம் அருளப்பன் பெரியசாமி பால்ராஜ் ராஜகனி ஆண்ட்ரூ சுரேஷ் பேரின்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக வேண்டிக் கொள்வோம். மரிய லூயிஸ் வியாகுல மேரி லூர்தம்மாள் அருள் ஜோசப் தர்மராஜ் சரோஜா ஜெயசீலன் சாந்தா வெற்றிராஜ் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் ஆன்மாக்கள் இளைப்பாற்றிற்காகவும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. டாமினிக் ஹென்சன் டெய்சி வின்சென்ட் பெல்லா வில்ஃப்ரெட் மெல்லி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக வேண்டிக் கொள்வோம். சிஸ்டர் பியாட்டினா மேரியுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக ஜெபிப்போம். திரு சேவியர் விஸ்டன் அவர்கள் அவருடைய ஆன்ம நித்திய இளைப்பாற்றிற்காக திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. திரு ஞானமுத்து திரு ராஜேஷ் ஜேசுதாஸ் ஆன்ம இளைப்பாற்றிற்காக திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. திரு தாமஸ் சதானந்தம் ஆன்ம இளைப்பாற்றிற்காக திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. திரு ஜோசப் திருமதி டாக்டர் ராஜம் இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் உள்ள நலத்தோடு வாழவும் குடும்பத் தலைவர் மற்றும் குடும்பத் தலைவியின் உடல் நலமடையவும் திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. திரு அமல் பி ராயன் பபியோலா திரு தேசாமி ஜாஸ்பி திரு அபஞ்சரி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாற்றிற்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்கள் இளைப்பாற்றிற்காக கொடுக்கப்படுகின்றது. திரு ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ் திரு சேவியர் தாமஸ் சிஸ்டர் பியாட்டினா மேரி திரு தேசாமி இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக வேண்டிக் கொள்வோம். மரியின் ஊழியர் சபையில் வாழ்ந்து மரித்த சகோதரி லாஸ்டா மேரி அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் வியாகுலராஜியுடைய இறந்த நாள் அன்று அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக வேண்டிக் கொள்வோம். மரியின் ஊழியர் சபையில் வாழ்ந்து மரித்த சகோதரி லீலா மேரி அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. சார்லஸ் ஆரோக்கியம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைத்து இறைவன் நிறைவாக காத்துக்கொள்ளும்படியாகவும் திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மன்னிப்புகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. சகோதர சகோதரிகளே உங்களை எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமது வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தும்
எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியால் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள். ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீரே என்னை தண்டித்தீர், நீரே என்னை மீட்டீர். இதோ நான் என் மகனை காணப்பெற்றேன். தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 5-17 முடிய. அந்நாள்களில் அண்ணா தம் மகன் வரும் வழியை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். மகன் வருவதைக் கண்டு தம் கணவரிடம், உம் மகன் வருகிறான், அவனுடன் சென்றவரும் வருகிறார் என்றார். தோபியா தம் தந்தையை அணுகுமுன் ரபேல் அவரிடம், உன் தந்தை பார்வை பெறுவது உறுதி. அவருடைய கண்களில் மீனின் பித்தப்பையை தேய்த்துவிடும். அது அவருடைய கண்களில் உள்ள வெண்புள்ளிகள் சுருங்கி உறிந்துவிடச் செய்யும். உம் தந்தை பார்வை பெற்று ஒளியை காண்பார் என்றார். அண்ணா ஓடி வந்து தம் மகனை கட்டி பிடித்து கொண்டு, மகனே, உன்னை பார்த்து விட்டேன், இனி நான் இறக்கலாம் என்று கூறி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தோபித்து எழுந்து தடுமாறியவாறு முற்றத்தின் கதவு வழியாக வெளியே வந்தார். தோபியா அவரிடம் சென்றார். அவரது கையில் மீனின் பித்தப்பை இருந்தது. தம் தந்தையை தாங்கியவாறு அவருடைய கண்களில் ஊதி, கலங்காதீர்கள் அப்பா என்றார். பிறகு கண்களில் மருந்திட்டு தம் இரு கைகளாலும் அவருடைய கண்களின் ஓரத்திலிருந்து படலத்தை உரித்தெடுத்தார். தோபித்து தம் மகனை கட்டி பிடித்து கொண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவாறே, என் மகனே, என் கண்ணின் ஒளியே, உன்னை பார்த்து விட்டேன் என்றார். கடவுள் போற்றி, அவரது மாபெரும் பெயர் போற்றி, அவருடைய வானதூதர் அனைவரும் போற்றி. அவரது மாபெரும் பெயர் நம்மை பாதுகாப்பதாக. எல்லா வானதூதரும் என்றென்றும் போற்றி. கடவுள் என்னை தண்டித்தார், இப்போதோ என் மகன் தோபியாவை நான் காண்கிறேன் என்று கடவுளை போற்றினார். தோபியா அக்களிப்புடன் கடவுளை வாயார புகழ்ந்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார். தாம் பயணத்தை வெற்றியாக முடித்து விட்டதாகவும் பயணத்தை திரும்ப பெற்றுவிட்டதாகவும் ரகுவேலின் மகள் சாராவை மனம் புரிந்து கொண்டதாகவும் அவள் நினிவேயின் வாரில் அருகில் வந்து கொண்டிருப்பதாகவும் தம் தந்தையிடம் கூறினார். தோபித்து அக்களிப்புடன் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே தாம் மருமகளை சந்திக்க நினிவேயின் வாயிலுக்கு சென்றார். நினிவே மக்கள் அவர் செல்வதையும் யாருடைய உதவியுமின்றி திடமாக நடப்பதையும் கண்டு வியந்தார்கள். தம் கண்களை திறந்ததன் வழியாக கடவுள் தம்மீது எத்துணை இரக்கம் காட்டியுள்ளார் என்று தோபித்து அவர்கள் முன் அறிக்கையிட்டார். தாம் மகன் தோபியாவின் மனைவி சாராவை சந்தித்து வாழ்த்தினார். மருமகளே, உன்னை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த உன் கடவுள் போற்றி. மருமகளே, உன் தந்தை வாழ்க. என் மகன் தோபியாவுக்கு என் வாழ்த்துக்கள், உனக்கும் என் வாழ்த்துக்கள். மருமகளே, உன் வீட்டிற்குள் வா. நலம், பேறு, மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உன்னோடு வருக என்று வரவேற்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 146. அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு.
கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலை நாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றைக்கும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 35 முதல் 37 வரை. அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, மெஸ்ஸியா தாவீதின் மகன் என்று மறைவு அறிஞர்கள் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனம் உவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அரசன் ஒருவன் காலையில் எழுந்தவுடன் தன்னுடைய அரண்மனையில் இருந்து தெற்கு திசையாக இருந்த தெருவினை நோக்கி கொண்டிருந்தான். பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தெருவிலே ஒரு வீட்டிலிருந்து ஒரு சிறுவன் வெளிவருவதை பார்த்தான். அவன் சிறுவனை பார்த்துவிட்டு அவன் குளிப்பதற்காக அவனுடைய அறைக்கு செல்கின்றான். அப்பொழுது அவனுடைய கால் தட்டி அவன் இரத்த காயத்தை பெறுகின்றான். உடனே அரசன், மூட நம்பிக்கை கொண்ட அரசன், அந்த சிறுவனை நான் பார்த்ததினால் எனக்கு இரத்த காயம் ஏற்பட்டுவிட்டது, இவ்வாறு அவசகுணம் உள்ள இந்த சிறுவன் உலகத்தில் வாழக்கூடாது என்று அந்த மன்னன் எண்ணுகின்றான்.
ஆகவே அவனுக்கு மரண தண்டனை அளிக்கின்றான். இதை அறிந்த படை வீரர்கள் அந்த சிறுவனை அழைத்து வருவதற்காக அனுப்புகின்றார். சிறுவன் அதை புரிந்து கொண்டு புத்திசாலித்தனத்தோடு அரசனை பார்த்து, அண்ணா, நீங்கள் காலையில் விழித்தவுடன் எழுந்தவுடன் என்னை பார்த்தீர்கள், ஆகவே உங்களுக்கு அபசகுனம் வந்துவிட்டது. ஆனால் நானும் அதை போல காலையில் எழுந்தவுடன் உங்களை நான் பார்த்தேன், ஆகவே எனக்கு மரண தண்டனை கிடைத்துள்ளது. ஆகவே யார் மிகவும் துரதிர்ஷ்டவாளி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று மன்னனுடைய தவறை அச்சிறுவன் அவருக்கு நபசுக்குணமாக எடுத்துக் கூறுகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பரிசேயர்கள், சதுசேயர்கள், அறிஞர்கள் அனைவரும் இயேசுவிடம் பல்வேறு வகையான கேள்வினை எழுப்புகின்றார்கள். இயேசுவை எப்படியாவது தங்களுடைய வலையில் சிக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஆனால் இயேசு தான் தவறல்ல, அவர்கள் மேல்தான் தவறு உள்ளது என்பதை அழகாக சுட்டி காட்டுகின்றார். ஆகவே தான் அவர்கள் இயேசுவை மெசியா, கடவுளின் மகன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். வரி செலுத்துதல், பெரிய கட்டளை என்று பல்வேறு வகையான கேள்விகளை அவர்கள் எழுப்பி இயேசுவை அவர்களுடைய வலையில் சிக்க வைக்க அவர்கள் தவித்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய புத்திசாலித்தனமான அந்த பதிலின் காரணமாக அவர்களால் அந்த வலையில் சிக்க வைக்க முடியவில்லை. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து இந்த கேள்வினை எழுப்புகின்றார். ஏனெனில் தாவீது அவரை ஆண்டவர், என் தலைவர் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் திருப்பாடல் 110. அப்படி இருக்கின்ற பொழுது எவ்வாறு அவர் தாவீதின் மகன் என்று அழைக்கப்படுவார் என்ற ஒரு வகையான கேள்வியினை அவர்கள் மத்தியில் எழுப்புகின்றார். இந்த கேள்வி எழுப்பப்பட்டதன் காரணம் அவர் தாவீதை விட மேலானவர் என்பதை உணர்த்துவதற்காகவே. யோவான் 8:58 அதை வாசித்தால் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆபிரகாமுக்கு முன்பாக நான் இருக்கின்றேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று யோவான் எழுதிய நற்செய்தியிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இவர் கடவுள் அனைத்தையும் விட மேலானவர், அவருக்கு முடிவு என்பது கிடையாது. ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, யூதர்கள் மத்தியிலே இந்த கேள்வினை இயேசு எழுப்புகின்றார். இதற்காக அவர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பார்த்த மெசியா ஒருவர் மிகப்பெரிய வல்லமையோடும் ஆட்சி திறமையை கொண்டு இந்த ரோமர்களை அழித்துவிட்டு அவர் அந்த ஆட்சியை நிலைப்படுத்துவார். அதாவது இந்த உலகத்தில் உள்ள அந்த ஆட்சியை, உலகத்தில் உள்ள அரசியல்வாதிகளைப் போல அவர் ஒரு ஆட்சியை நிலைப்படுத்துவார் என்பதை அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் இயேசுவை கடவுளின் மகன் என்று ஏற்றுக்கொள்ள அவர்கள் தவறினார்கள். இன்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்துள்ளார். நாம் அவரை மெசியா, நம் உள்ளத்தின் இல்லத்தின் தலைவராகவும் மீட்பராகவும் நாம் ஏற்றிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இயேசுவில் பிரியமானவர்களே. ஆகவே தான் கடவுள் மிக மேன்மையான 2 கட்டளைகளை நமக்கு அளித்துள்ளார். கடவுளை முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு நீ அன்பு செய்வையாக, அதே போல உன்னை நீ எவ்வாறு அன்பு செய்கின்றாயோ அதே போல உன் அடுத்தவரையும் நீ அன்பு செய்வையாக என்று 2 மேன்மையான கட்டளைகளை நமக்கு தந்துள்ளார். மெசியாவை, இயேசு கிறிஸ்துவை மெசியாவாகவும் மீட்பராகவும் நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் இக்கட்டளைகளை நாம் செயல்படுத்துவதற்கு நமக்கு எவ்வகையான கஷ்டமும் இருக்க முடியாது. ஆகவே இயேசு பிரியமானவர்களே, எவ்வாறு இயேசு இந்த யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் அறிஞர்களுக்கும் எவ்வாறு தான் கடவுளின் மகன் என்று வெளிப்படுத்துவதற்கு இக்கேள்வியை எழுப்பினாரோ அதே போல நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் மெசியா, மீட்பர் என்று உணர்த்துவதற்காக நம் ஒவ்வொருவரை பார்த்து இந்த கேள்வியினை கேட்கின்றார். உமக்கு நான் யார், உனக்கு நான் யார் என்று இயேசு நம் ஒருவரையும் கேட்கின்றார். ஆகவே அவர் கேட்கின்ற இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் எவையாக இருக்கும்? வாழ்வை பலியாய்
சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான பலி இல்லாமல் தந்தையாகிறவனு கேட்டதாக விஜபியுங்கள். ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தின் நம்பிக்கை கொண்டு ஆணிக்கையுடன் வணக்கத்துக்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மர நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உமன்பார்ந்த மகனே கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்மாட்டையான அவர் வழியாக அனைத்தை படைத்தி அவரே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியாளுடன் எடுத்து கன்னிமரிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்தரைத்து ஒரே குரலாய் கழித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் பரகுணம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்ப்பித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி வரையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை கொடுக்குமாறு உமக்கான மக்களிடையார் ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகன் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தவுமாகவும் இவ் எங்களுக்கு மாறுபனவாக அவர் பணித்தவாறே இம்மர நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிலிருந்து அழுந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி விளங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். பாடுகளும் வியப்புக்குரிய உயிர்ப்பை வெளியேற்ற நான் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு கொடுக்கின்றோம். முத்திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிய மன்றாடுகின்றோம். இப்பலியை நான் உளம் கணிய திருவுளமானேன். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக விளங்கச் செய்கிறார்கள். இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இந்த திருத்தூதர்கள் மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கிய பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். உலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வதாக. நீ விரும்பியபடி உன் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பங்களின் வேண்டுதல்களை கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உதவிகளாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறை அடைவோம் என எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக இது நோக்கி இருக்கின்றோம். வழியாகவே நீ உலகில்லா நன்மை வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேனே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்ப
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியிலிருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும் என்றார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியால் நடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உண்மை அறிக்கையிட்டு விண்ணரசு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.
ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தார் இயேசுவின் அன்பை மறந்திடாதீர்கள் சிலுவையிலே Hallelujah.